ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மௌளிச்சந்திரகபூஷணாமரகத ஸ்தம்பாபிராமமும் வபுர் வக்ரம் சித்திரவிமுக்தகாசமதுரம் பாலேஹ விலோலே திருசோ வாசசைசவ சீதலாமத கஜஸ்லாக்யா விலாசஸ்திதிர் மல்தம் மல்தமயே கயேஷ மதுரா வீதிமிதோ ஆகதே. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால நலம் தரும் நாராயணீயத்தில் நாராயண பட்டத்ரி துருவனுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்ல முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சு உத்தானபாத மகாராஜாவுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கோம். சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய தாம்பரம் சானிட்டோரியத்திற்கு அருகில் உள்ள சிட்லப்பாக்கத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ சதுர்புஜ கிருஷ்ணர் மூலவருடைய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். ஆம், இன்று நாராயணீயத்தை தொடங்கி 350வது பகுதியிலே சதுர்புஜ கிருஷ்ணனாக கண்ணன் நமக்கு உயர்ந்த தரிசனத்தை அளிக்க இருக்கின்றான். இதோ தரிசனத்தை அளிக்கவும் துவங்கிவிட்டான். ஆகா, திருவடி முதல் திருமுடி வரை கம்பீரமான ஒரு சேவை, உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு உப்பிய கண்ணங்களோடு திறந்த கண்களுடன் நமக்கு அழகாக சேவை அளிக்கின்றான். அது மட்டுமா, சிரித்த முகத்திற்கு பின்னால் சதுர்புஜங்களிலே 2 புஜங்களில் 2 கைகளிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு மற்ற 2 திவ்ய ஹஸ்தமும் ஒன்று நமக்கு பயத்தை போக்கக்கூடிய அபயத்தை அளிக்கக்கூடிய திருக்கையாகவும் மற்றொன்று கையை சற்றே மடித்தவாறு கடிகஸ்தமாகவும் நமக்கு பகவானுடைய திருக்கரங்கள் அருளை வாரி வழங்குகின்றன. உயர்ந்த திருமன்காப்பையும் தான் சார்த்திக் கொண்டு பட்டு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கர்ண பத்திரங்கள் மிளிர ஆகா காண கிடைக்காத சதுர்புஜ கோபால கிருஷ்ணனுடைய அழகான திருவடி சேவையை நாம் அடைகின்றோம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என்னை சரணடைந்து விடு, என்னுடைய திருவடிகளை பற்றிவிடு, உனக்கு குறையில்லை என்று சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி பேதை குழலால் பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் வந்து காணீரே என்ற ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் இந்த பாத சேவையிலே நமக்கு நினைவை ஊட்டுகின்றது. ஆகா, தான் மாலைகளை சார்த்திக் கொண்டும் மாலைகளை கலந்து கொண்டும் திவ்யமாக நமக்கு சேவையை அளிக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய கண்ணனுடைய வலப்புறத்திலே ராதா தேவியானவள் அகன்ற முகத்துடன் திலகத்தை தான் தாழ்த்திக் கொண்டு கிரீடத்தையும் தரித்துக் கொண்டு கண்களை அகல விரித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். மூக்குத்தியும் அவளுடைய திருமுக மண்டலத்திலே மிளிர இடது கையிலே தாமரை பூவையும் தான் தாங்கிக் கொண்டு சேவையை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் வலது கையிலே தாமரையை தான் சார்த்திக் கொண்டு சிகப்பு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உயர்ந்த கிரீடங்களோடு அழகிய திருமுகத்தோடு ராதா ருக்மிணி சமேத சதுர்புஜ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனம் நலந்தரும் நாராயணீயத்தின் 350வது உயர்ந்த பகுதியிலே அவனுடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் தரிசித்துக் கொண்டே குருவாயூருக்கு நாராயணீயத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் உயர்ந்த பக்தனான ஸ்ரீ துருவனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தவர் தன்னுடைய 17வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தை பூர்த்தி செய்தார். 2வது ஸ்லோகத்தை கம்பீரமாக அதனுடைய சரித்திரத்தின் தொடர்ச்சியாக குருவாயூரப்பா அங்கே பிதுசுருச்சி புத்திரகமுத்தமம் தமோ திருஷ்ட்வா துருவக்கில சுனீதி சுதோதிரோக்ஷ்யன் ஆசிக்ஷிபே கில சிசுசுதரம் சுருச்யாக துஸ்ஸந்தியஜா கலு பவத் விமுகைரசூயாம். அதாவது சரித்திரம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். உத்தானபாத மகாராஜாவினுடைய 2 பத்னிகள்ல சுனீத்தின்னு ஒத்தி சுருச்சின்னு ஒத்தி.
சுருச்சியினிடத்தில் இருக்கக்கூடிய ருச்சியினால சுருச்சியானவள் இளையவள், சுனீதியினுடைய பிள்ளை துருவன். அவனுடைய உத்தமமான பக்தியை பத்தித்தான் இந்த தசகம் முழுக்க நாராயண பட்டத்திரி அவன் எவ்வாறு தவம் செய்தான்ற கதையெல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்போ அந்த சுனீதிய தான் சுருச்சியினுடைய துர்போதனையினால மகாராஜா காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அங்க தன்னுடைய பிள்ளையான துருவனோட அவ துவாமேவ நித்தியகதிகி, குருவாயிரப்பா உன்னுடைய சரண கமலத்துல பக்தியை வச்சுட்டு அந்த குழந்தையோட தனியா இருந்துட்டு இருக்கா. அந்த ஒரு சூழ்நிலையில அங்கே பிதசுருச்சி புத்திர கமுத்தமம் தமம், இந்த துருவன் இருக்கானே சுனீதியினுடைய பிள்ளை, தனியாக வாழக்கூடியவன். அவன் தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்பி அந்த காட்டுல சுத்தி இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட விளையாடிண்டே இருப்பானா. அப்படி விளையாடிண்டே இருக்கச்சே ஒரு நாள் அங்க இருக்கிறவாள்லாம் பேசிண்டா, என்னுடைய தகப்பனார் இன்னைக்கு புது ஆடையை வாங்கி கொடுத்தார், எனக்கு ஒரு தகப்பனார் இனிப்பு வாங்கி கொடுத்தார் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சே இந்த துருவனுடைய நண்பர்கள்லாம் திடீர்னு அவனை ஒரு கேள்வி கேட்டார். ஏ துருவா, நாங்கள்லாம் எங்க அப்பாவை பத்தி சொல்றமே, உனக்குன்னு அப்பான்னு ஒருத்தர் கிடையாதா? அப்படி இருந்தா அவர் யாருன்னு கேட்ட உடனே தான் துருவனுக்கு தோணித்து, இத்தனை நாளா இந்த ஒரு கேள்வியை நம்ம அம்மாவான சுனிதியினிடத்துல கேட்கலையே, எனக்கும் அப்பா இருக்கா, அப்படி இல்லைன்னா எங்க அம்மா எனக்கு சொல்லி இருப்பா, 5 நிமிஷத்துல இதற்குண்டான பதிலோட வரேன்னு விளையாடி இந்த துருவன் குருவாயிரப்பா என்ன பண்ணா, நேர அவ அம்மாவான சுனிதியினிடத்துல வந்தான். அம்மா, என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன கேட்கிறா, உனக்கு அப்பா யாரு, அப்பா இருந்தா அவருடைய பேர் என்னன்னு. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காராமா, அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு உடனே சுனிதி சொன்னான். நீ முதல்ல உன்னுடைய நண்பர்கள் கிட்டக்க போய் சொல்லு, யாருடைய அப்பாவை பார்த்தா அவர்களுடைய அப்பாலாம் தன்னுடைய இடுப்புல துண்ட கட்டிண்டு கைய கூப்பி வணங்குவாளோ அப்படிப்பட்டவர் அவனுடைய அப்பா. அப்படியா? அவர் யாருமா? இந்த ஊருக்கே ராஜாவா இருக்கக்கூடிய உத்தானபாதம் தான் உன்னுடைய மகாராஜா, உன்னுடைய தகப்பனார். அப்படிப்பட்ட உயர்ந்தவருடைய பிள்ளைன்னு நீ போய் பெருமையா சொல்லிக்கோன்னாலாம். அதாவது சுனீதி இந்த இடத்துல தன்னுடைய குழந்தையின் இடத்துல பொய் சொல்ல விரும்பல, தங்களுடைய கதியை மறைக்க விரும்பல. அதனால ராஜாதான் சொன்ன உடனே பரம சந்தோஷம் துருவனுக்கு. நேர ஓடி வந்தான், தன்னுடைய சகாக்களிடத்துல சொன்னான், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்ல போறேன், நம்ம ஊர் மகாராஜா உத்தானபாதர் என்னுடைய அப்பான்னு. ஆனா எல்லாரும் கைதட்டி சிரிச்சா. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கே, உன்னை பார்த்தா ராஜாவோட பிள்ளையார் மாதிரியா இருக்கு, அப்படி இருந்தா நீ ஏன் காட்டுல வாழணும், சாதாரணமா ஒரு பாடசாலையில வந்து எங்களோட எதுக்கு படிக்கணும், ஏழ்மையான நிலைமையில ஏன் இருக்கணும், இந்த சூழ்நிலையே உனக்கு வந்திருக்காதே, நீ சொல்றதை என்னால நம்ப முடியாதுன்னா. எப்படி நம்ப வைக்கணும்னு கேட்டார் துருவன். அப்ப அவனுடைய சகாக்கள்லாம் சொன்னான், அப்படின்னா எங்களோட வா, அரண்மனைக்கு போவோம், அங்க உன்னை உள்ள விடுறாளா பார்க்கலாம், ராஜாவினுடைய பிள்ளைன்னா தானே உள்ள விடுவா, அப்படி உள்ள விட்டுட்டாலும் நாங்கெல்லாம் ஒரு ஜன்னல் ஓரத்திலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்க அப்பாவோட மடி மேல நீ வேகமா ஏறி உட்காரணும், உங்க அப்பா உன்னை அரவணைக்கணும், அப்பதான் உங்க தகப்பனார் உத்தானபாத மகாராஜான்னு நாம நம்புவோம். நானா துருவனுக்கு தைரியம், நம்ம அம்மா பொய் சொல்லி இருக்க மாட்டாளேன்னு குருவாயிரப்பா தன்னுடைய சகாக்களை அழிச்சுண்டு கம்பீரமாக அரண்மனைக்கு போனான். வெளியில இருந்த அந்த துவாரபாலகர்கள் வேலைக்காரெல்லாம் குருவாயிரப்பா துருவனை தடுக்கல, ஏன்னா அவளுக்கு தெரியும் சுனீதியினுடைய பிள்ளைன்னு. துருவனுடைய முகத்துல இருக்கிற கடாட்சம், ராஜா இவனை அவமானப்படுத்துறது அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே பிடிக்கல. அதனால இந்த வேலைக்காரன் தாராளமா உள்ள போன்னு துருவனை தடுக்காம அவனுடைய நண்பர்களோட அனுப்பிச்சுட்டானா. அதுவே முதல் ஒரு வெற்றி மாதிரி தோணித்து துருவனுக்கு. அவனுக்கு பெரிய சந்தோஷத்தோட தன்னுடைய சகாக்களை திரும்பி பார்த்தான். அடுத்த நிமிஷமே அப்பா மதியில ஏறி உட்கார்றேன்னு இவர்களை ஒரு ஓரமா ஜன்னல்ல இருந்து வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு சபைக்குள்ள நுழைஞ்சான். அப்படி நுழையிற சமயத்துல அங்கே சுருச்சி புத்திர கமுத்தமம் தமம் திருஷ்டுவா துருவ கில சுனீதி சுதோ திரோக்ஷியன்னு. நாராயணியத்துல என்ன அழகுன்னா அடிக்கடி நம்ம சொல்லுவோம், அந்த தசகத்துல என்ன கதையோ அந்த கதைக்கேத்த மாதிரி ஸ்லோகத்தை அமைச்சுடுவார் நாராயண பட்டத்திரி. குழந்தையான துருவனோட கதையோனா, அதனால இந்த ஸ்லோகத்தோட போக்கே எப்படி இருக்குன்னா பரம சுலபமான சமஸ்கிருத வார்த்தைகளால சுருச்சி புத்திர கமுத்தமம் தமம். அப்படி அந்த துருவன் மடியில ஏறணும்னு போடுற சமயத்துல என்ன நிலைமை இருக்கு அந்த சபையில. ராஜா மகாராஜா உத்தானபாதன் உட்கார்ந்து இருக்கார் சிம்மாசனத்துக்கு மேல. பக்கத்துல இளைய மனைவியான சுருச்சி உட்கார்ந்து இருக்கா. ஒரு பக்கம் ராஜாவனுடைய மடியில
சுருச்சியனுடைய மற்றொரு பிள்ளை உத்தமன்னு பேரு. அந்த உத்தமன் அவருடைய மடியில உட்கார்ந்து இருக்கான். அவனை கொஞ்சிண்டே இருக்காராம். இத பார்த்த உடனே இன்னொரு மடி காலியாத்தானே இருக்கு, நாமளும் பிள்ளைத்தானே ஏறுவோம்னு கிடுகிடு கிடுகிடு அந்த ஆசனம் இருக்கிற படியில ஏறினா அப்பா அப்பான்னு கூட்டுண்டு நேர மடியில போய் உட்கார்ந்துடானா. இப்படி அவன் மடியில உட்கார்ந்த அடுத்த க்ஷணம் என்னச்சு, திருஷ்டுவா துருவக்கில சுனீதி சுதா துரக்ஷியன்னு. அடுத்த நிமிஷமே அந்த துருவனுடைய சித்தி ராஜாவோட இளைய மனைவியான அந்த சுருச்சிக்கு கோபம் வந்துருத்தான். நேர இந்த துருவனை பார்த்து கத்த ஆரம்பிச்சா, துருவா முதல்ல எழுந்துக்கோ, நீ யாரு இவருடைய மடியில வந்து உட்கார்றதுக்கு? ஆசிக்ஷிபே கிளசிசுகு. அத்தனை கோபத்தோட குருவாயிருப்பா எழுந்து அவனை தகாத வார்த்தைகளால பேச ஆரம்பிச்சான்றது இல்ல, தர தர தரன்னு அவனுடைய கையை பிடிச்சா. இவருடைய மடியில உட்கார்றதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குன்னு சிம்மாசனத்திலேந்து பிடிச்சு தள்ளி விட்டாளாம். அப்படி தள்ளுற சமயத்துல மகாராஜாவாவது இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு உத்தானபாதன் தடுத்து இருக்கணும். குருவாயிரப்பா, துருவன் வந்து தன்னுடைய மடியில உட்கார்ந்த உடனேயே உத்தானபாதன் உடம்பு அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. பயத்தோட தன் பக்கத்துல இருக்கிற சுருச்சியான இளைய மனைவியை திரும்பி பார்க்கிறான். குழந்தையும் கையில பிடிச்சுக்கிறான். ரெண்டும் கட்டானா தவிக்கிறானா. இப்படி இந்த குழந்தை உட்கார்ந்த உடனேயே அந்த உத்தானபாதன், துருவா வாப்பா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, உன்னை பார்க்கணும்னு தான் நான் ஆசையா இருந்தேன், நானே வந்து பார்க்கணும்னு இருந்தேன் அப்படின்ட்டு அவனை அரவணைச்சுண்டு 2 வார்த்தை ஆறுதலா பேசி இருந்தால் இந்த சுருச்சிக்கு தைரியம் வந்திருக்காது. இவனுடைய பயம் அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. அதனால 5 வயசு குழந்தைன்னு பார்க்காம ஆசிக்ஷிபே கிலசிசு சுதரம் சுருச்யாம் துஸ்ஸல் த்யஜா கலு பவத் விமுகைரசூயாகாம். அதனால அசூயினால அந்த குழந்தையான துருவனை பிடிச்சு தள்ளினான். துருவன் படிக்கட்டுல உருண்டு உருண்டு விழுந்தான். தலையெல்லாம் கலைஞ்சு போயிடுத்து. வஸ்திரம் கூட நழுவ ஆரம்பிச்சுடுத்து. அங்கங்க சிறிய இடங்கள்ல அந்த காயமானது பட்டு ரத்தமானது பெருக ஆரம்பிச்சுடுத்தான். அப்ப கூட துருவன் கவலைப்படல. மேல நிமிர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனார பார்த்தான். அவர் துருவனை பார்க்கவே இல்லை. சுருச்சிக்கு பயந்துண்டு, குருவாயிரப்பா அப்படியே தன்னுடைய தலையை குனிஞ்சுண்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தார். அப்ப கூட துருவனுக்கு அழுக வரல. எப்ப அழுக வந்ததுன்னு சொன்னால், ஜன்னல் ஓரமா நின்று இவனுடைய சகாக்கள் நண்பர்கள் 10 பேர் நீ ராஜா மடியில ஏறி உட்கார்ந்தாத்தான் அவருடைய பிள்ளைன்னு ஒத்துப்போம்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே, அவ துருவனை சித்தி தள்ளி விட்ட உடனே அங்கேருந்து கைதட்டி துருவா உனக்கு வேணும்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சாளாம். அவர்கள் சிரிக்க ஆரம்பிச்ச அப்புறம்தான் குருவாயிரப்பா துருவனுக்கு அவமானமா போயிடுத்து. அழ ஆரம்பிச்சான். நம்ம வீட்டுல கூட ஒரு வழக்கம், ஒரு குழந்தை விழுந்துருத்துனா அதை பார்க்காத விட்டுட்டோம்னா அதுக்கு அழுக வராதான். பார்த்து உடனே அப்பா விழுந்துட்டியான்னா தான் நம்ம கேட்டுட்டமேன்னு அதுக்கு அழுக பொத்திண்டு வந்துடும். அதே போல ஆசிக்ஷிபே கிலசிசுகோ, இவனுக்கு அந்த நண்பர்களை பார்த்து அழுக. என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜாவும் தவிக்கிறார். இதே சூழ்நிலையில ஸ்லோகத்தை பட்டத்திரையும் தொடர்கிறார். துருவனுடைய பக்தியை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இதே திருக்கோயில்ல மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.